Hello my dear students and parents, welcome to Janus Nee Tamil. All India Medical Counseling கான registration process start பண்ணிட்டாங்க. So officially நீங்க எப்படி போய் login பண்ணி register பண்ணணும் அப்படின்றத டீடைல்டா நான் சொல்றேன். First நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா mcc.nic.in/UG Medical Counseling இருக்கு இல்லையா, இந்த வெப்சைட் குள்ள போய் தான் நம்ம ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த லிங்கை நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுக்குறேன். டைரக்டா நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். இந்த பேஜ்ல நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் ஆக்டிவிட்டி போர்டுன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட் நமக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி எல்லாருமே இந்த நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்ல கேண்டிடேட் யூசர் கைடுன்னு இருக்கு இல்லையா, இதை டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் படிச்சு பாருங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ இருக்கு இல்லையா, எப்படி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும், டீடைல்டு டெமோ வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்க பார்க்கல அப்படின்னாலுமே இந்த கைடு இருக்கு இல்லையா, இந்த கைட்ல அதே தான் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இதை பாருங்க. இல்லை அப்படின்னாலுமே இந்த பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் போனீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்க. பிகாஸ் கவுன்சிலிங்ல எந்த ஒரு மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட் சைன் இன் இந்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோன்றதுனால நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக இதில் நம்மளோட ரோல் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ணிக்கலாம். பட் இப்போ நியூவா நம்ம பண்றதுனால இந்த கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷனை தான் நம்ம கிளிக் பண்ணோம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் ஒன்று விடாம கிளியர் கட்டா படிங்க. இது ஃபுல்லா டிக்ளரேஷன் தான். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் பாலிசி, எப்படி நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8 to 13 கேரக்டர்ஸ் இருக்கணும், ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், ஒரு லோவர் கேஸ் இருக்கணும், ஒரு நியூமரிக்கல் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நீங்க நீட் அப்ளிகேஷனுக்கு என்டிஏக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிருப்பீங்கல்ல, அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்றது, கன்ஃபர்மேஷன் பேஜ் டவுன்லோட் பண்றது, எல்லாத்துக்கும் ஒரு பாஸ்வேர்டு வச்சிருப்போம்ல, அதே பாஸ்வேர்டே மோஸ்ட்லி இதுக்கும் செட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரு பாஸ்வேர்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். சப்போஸ் நீங்க பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸையும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. கீழே வந்தோம் அப்படின்னா ஃபர்கெட் அண்ட் ரீசெட் பாஸ்வேர்டுன்னு இருக்கு இல்லையா, சப்போஸ் நீங்க பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு அந்த பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் அதே மாதிரி இமெயில் ஐடி இருக்கும். நீங்க உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி நீட் அப்ளிகேஷன் அப்போ ஒரு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்கல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த மொபைல் நம்பர் இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வழியாவோ இல்லை இமெயிலுக்கு ஒரு இமெயில பாஸ்வேர்ட் ரீசெட் பண்றதுக்கான லிங்க் அனுப்புவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர் யூசர்ஸ்க்கு இதை சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க பாஸ்வேர்ட் செட் பண்ணும் போதே மறக்காம ஒரு நோட்லயோ இல்லை டைரியிலையோ இல்லை ஃபோன்லயோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா ஃபீஸ் பேமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ யார் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நீங்க வந்துட்டு எந்தெந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ். ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ் அப்படின்னா 1000 rupees ஃபீஸ், எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 500 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். சப்போஸ் நீங்க டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு, இதுக்கு முன்னாடி மேலே இருக்கிறது இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ், ஆல் இந்தியா கோட்டால 15% சீட் வரும் இல்லையா, தமிழ்நாடுல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் மாதிரி ஆல் இந்தியா லெவலில் எல்லா கவர்மெண்ட் காலேஜ் தான் ஆல் இந்தியா கோட்டான்னு சொல்லுவோம். அதே மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, எய்ம்ஸா இருக்கட்டும், டெல்லி யூனிவர்சிட்டி, ஐபி, இஎஸ்ஐ, ஏஎஃப்எம்சி, நர்சிங், ஜிப்மர், இது எல்லாத்துக்கும் நீங்க ஃபில் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலே 1000 rupees தான் ஃபீஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிறதும் அதே காலேஜஸ் தான், அதுக்கு வந்து 500 rupees கேட்டகரி வைஸ் மாறும். நெக்ஸ்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு 5000 rupees. எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்மே 5000 rupees ஃபீஸ் பே பண்ணி தான் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் இருக்கு இல்லையா, இதுக்கான ஃபீஸையும் சொல்லியிருக்காங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் வராது. ஒன்ஸ் பே பண்ணிட்டோம் அப்படின்னா பே பண்ணது தான். பட் இந்த செக்யூரிட்டி டெபாசிட் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அது எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு 10,000, எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடிக்கு 5,000. இதுவே நீங்க டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஃபில் பண்ண போறீங்க அப்படின்னா 2 lakh. ஸோ இந்த ரெண்டு ஃபீஸையும் சேர்த்து தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லுவோம். ரெஜிஸ்ட்ரேஷன் செக்யூரிட்டி டெபாசிட் ரெண்டுமே நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபீஸ் பேமெண்ட்க்கு அப்புறம் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. டோட்டலா 11 ஸ்டெப் இருக்கு.
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆன்லைன்லேயே நம்மளோட பாஸ்வேர்ட் இருக்கு இல்லையா, பாஸ்வேர்டை நம்ம செட் பண்ணிடுவோம், அதுதான் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பேசிக்காக நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதில் என்னென்ன பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்கன்னு டீட்டெயிலாக நான் போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், 12th மார்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா, 12th மார்க்ஸ் ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க், கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க், பயாலஜியில் எவ்வளோ மார்க்குன்னு கேட்பாங்க, அதை என்ட்ரு பண்ணணும். அண்ட் 4th ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா செலெக்ஷன் ஆஃப் கவுன்சிலிங். நீங்கள் எந்தெந்த காலேஜஸ்க்கு ஆல் இந்தியா கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் ஆல் இந்தியா கவுன்சிலிங் 15% டிக் பண்ணிக்கலாம், ஓப்பன் சீட்டுக்கு டிக் பண்ணிக்கலாம், அதேமாரி டெல்லி யூனிவர்சிட்டி, ஐபி, பிஎஸ்சி நர்சிங் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் பண்ணிக்கலாம், அதேமாரி ஜாமியா மிலியா இஸ்லாமியா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அலிகா முஸ்லீம் யூனிவர்சிட்டி, இஎஸ்ஐசிக்கு இன்டர்னல் கோட்டா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜஸ், இந்த காலேஜஸ் இருக்கு இல்லையா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்காக இருக்கட்டும், அதே மாதிரி இஸ்லாமியா யூனிவர்சிட்டி, அலிகா முஸ்லீம் யூனிவர்சிட்டிக்கெலாம் இன்டர்னல் சீட்ஸ் இருக்கு. ஸோ அந்த இன்டர்னல் சீட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா மட்டும்தான் இதை நம்ம டிக் பண்ண முடியும். அதே மாதிரி ஜிப்மருக்கு இன்டர்னல் சீட் இருக்கு இல்லையா, ஜிப்மருக்கு இன்டர்னல் சீட் அப்படின்னா புதுச்சேரி நேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, இப்போ நம்ம தமிழ்நாடு நேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜிப்மரில் ரிசர்வேஷன் உண்டு. அந்த ரிசர்வேஷன் சீட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா புதுச்சேரியோட டொமிசைல் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். ஸோ அதுக்கு அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், பிஎஸ்சி நர்சிங், நீங்கள் இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு மட்டும்தான் 2 lakh செக்யூரிட்டி டெபாசிட், அதே மாதிரி 5,000 ரிஜிஸ்ட்ரேஷன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய காலேஜஸ் எக்ஸப்ட் இன்டர்னல் சீட்ஸ், இந்த இன்டர்னல் சீட்ஸ்லாம் இல்லாமல் பேலன்ஸ் இருக்கக்கூடிய காலேஜஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் கேட்டகரிக்கு நான் ஃபீஸ் சொன்னேன் இல்லையா, 1000 rupees + 10,000, இது வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு, அதே மாதிரி 500 + 5,000 இது யாருக்குன்னு பார்த்தோம்னா ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு. ஸோ நீங்கள் இதை செலக்ட் பண்ணுறதுல தான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது இந்தந்த காலேஜஸ்லாம் உங்களுக்கு காட்டும். சப்போஸ் நீங்கள் தெரியாதனமாக ஆல் இந்தியா இந்த 15% சீட்டை மட்டும் டிக் பண்ணிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு ஜிப்மர் காலேஜில் சூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எதை டிக் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜஸ் மட்டும்தான் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்னென்ன காலேஜஸ்லாம் கொடுக்க போகிறீங்களோ அது எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்மளால் பண்ண முடியாது. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அன்லாக்கிங் ப்ராசஸ் இருக்குது. அந்த அன்லாக்கிங் ப்ராசஸ் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். பிகாஸ் இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷனை பார்த்துருவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் ஒரே ஒரு டாக்குமெண்ட் மட்டும்தான் வேணும். அது என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, இந்த ரீஃபண்ட் எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படின்னா நம்ம எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணுறோமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் ரீஃபண்ட் வரும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட டீடைல்ஸ் இருக்கு இல்லையா, எதுலேருந்து நீங்கள் பே பண்ண போகிறீங்களோ அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான டாக்குமெண்ட் உங்கள் பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜோ இல்லை கேன்சல்டு செக் இருக்கும் இல்லையா, செக் புக்கில் ஒரு லீஃப் எடுத்து இங்கே கேன்சல்டுன்னு எழுதி நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அந்த டீடைல்ஸை வெரிஃபை பண்ணுறதுக்காக வச்சுப்பாங்க. இந்த ஒரு டாக்குமெண்ட் மட்டும்தான் எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் கேட்பாங்க எக்ஸப்ட் என்ஆர்ஐ. நீங்கள் என்ஆர்ஐ, ஓசிஐ கேண்டிடேட் இல்லை பிஐஓ கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்றத ஒன்று ஒன்றா லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், நீட் ஸ்கோர் கார்டு, வேலிட் பாஸ்போர்ட், இது எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ஆர்ஐ, ஓசிஐ, பிஐஓ ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு டாக்குமெண்ட் மட்டும்தான் கேட்பாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாம் எப்போ கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் அலாட் ஆகிடும் இல்லையா, அந்த அலாட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் அந்த பேசிக்கான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு நம்மளோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் செக்யூரிட்டி டெபாசிட்டை பே பண்ணுற போர்ட்டல் வரும். எல்லாமே நம்ம ஆன்லைனில் தான் பே பண்ணணும். நெட் பேங்கிங்லேயோ இல்லை டெபிட் கார்டோ, கிரெடிட் கார்டோ, யூபிஐயோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதில் ஏதாவது ஒரு பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், செக்யூரிட்டி டெபாசிட்டை பே பண்ணிக்கலாம். இங்கே முக்கியமாக நோட் கொடுத்துருக்காங்க இல்லையா, the candidate will be able to modify or correct the particulars before the payment of fees. Once the payment of fees has been made, candidate particulars cannot be edited. இந்த பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு இந்த பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே
ப்ரிவ்யூ வரும். நீங்கள் கொடுத்துருந்த டீட்டெயில்ஸ்லாம் ப்ரிவ்யூவில் கேட்பாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி ஃபைனல் சப்மிட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ப்ரிவ்யூவில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ஃபீஸ் பே பண்ணுவோம் இல்லையா. இந்த ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் எடிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 5 இப்போதுலேருந்தே நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிட்டு. இன்னைக்கே நான் ரெஜிஸ்டர் பண்ணணுமா இல்லை இன்னும் டைம் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஆகஸ்ட் 5லேருந்து ஆகஸ்ட் 12 வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. ஆகஸ்ட் 12 மதியம் 3 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நம்மளால ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். பட் லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஒரு 6 7 8 ஆகஸ்ட் 6 7 8குள்ளேயே முடிஞ்ச அளவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நீங்க இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலுமே நமக்கு ஆகஸ்ட் 6 தான் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. சாய்ஸ் நீங்கள் இன்றைக்கே கொடுக்கணும்னு நினச்சா கூட கொடுக்க முடியாது, நாளைக்கு தான் நமக்கு ஓப்பன் ஆகும். அண்ட் ஒன்ஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பேஜ்னு இருக்கு இல்லையா, இந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங். இது வந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னா ஆகஸ்ட் 6 தான் ஓப்பன் ஆகுது. நீங்கள் இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணாலும் இன்னைக்கு போய் உங்களால் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியாது. அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ஆகஸ்ட் 6லேருந்து ஆகஸ்ட் 12 இருக்கு இல்லையா, அது வரைக்குமே நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஆகஸ்ட் 12 ஈவினிங் இருக்கு இல்லையா, ஈவினிங் 4 PM ஆகஸ்ட் 13 இருக்கு இல்லையா, ஆகஸ்ட் 13 மார்னிங் 11 AM டைம்குள்ள தான் நம்ம லாக் பண்ண முடியும். பிகாஸ் நிறைய பேர் முன்னாடியே தெரியாதனமா கைப்பட்டு லாக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 12 ஈவினிங்க்கு மேலே தான் உங்களால் லாக்கே பண்ண முடியும். ஃபைனல் டே தான் நம்ம லாக் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணால் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம், எவ்வளோ வேணால் ரீஅரேஞ்ச் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், எடிட் பண்ணலாம். ஸோ எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோவில் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்ஸ் சாய்ஸ் ஃபில் பண்ணி லாக் பண்ணதுக்கு அப்புறம் 9th ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு அலாட்மெண்ட் ரிசல்ட் வரும். நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணோம் இல்லையா, அந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ்ல எந்த காலேஜஸ்ல நமக்கு சீட் அலாட் ஆயிருக்குன்னு வரும். சப்போஸ் உங்களுக்கு சீட் அலாட் ஆயிருந்தது அப்படின்னா அலாட்டட்னு போட்டு எந்த காலேஜோ அந்த காலேஜோட நேம் வரும். சப்போஸ் உங்களுக்கு சீட்டே அலாட் ஆகலை அப்படின்னா நாட் அலாட்டட்னு வரும். நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்படியே டைரக்டா பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியதான். சப்போஸ் சீட் அலாட் ஆச்சு அப்படின்னா நீங்க ஃப்ரீஸ் பண்றீங்களா இல்ல ஃப்ளோட் பண்றீங்களான்னு கேட்பாங்க. இதை பத்தியும் ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃப்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா எனக்கு கிடைச்ச சீட்டே ஓகே, நான் வச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பலன்னு அர்த்தம். ஃப்ளோட் பண்றீங்க அப்படின்னா எனக்கு கிடைச்ச சீட் ஓகே, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், இருந்தாலும் எனக்கு பெட்டர் காலேஜில் சீட் கிடைக்குமான்னு நான் அப்கிரேடேஷனுக்கு அப்ளை பண்றேன்றது தான் ஃப்ளோட்டு. சப்போஸ் இது ரெண்டுமே வேணாம், எனக்கு அலாட் ஆச்சுல ஒரு காலேஜ், அந்த காலேஜில் எனக்கு ஜாயின் பண்ணவே விருப்பம் இல்லை, இது ரெண்டுமே ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ண போறோன்றது தான் விஷயம். இப்போ நான் ஜாயினே எனக்கு பண்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ண வேணாம், சும்மா அப்படியே அந்த போர்ட்டலை பார்த்துட்டு உட்காந்துருந்தா மட்டும் போதும். நம்ம எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னாலே அதுதான் ஃப்ரீ எக்ஸிட். ஸோ நமக்கு வந்து சீட் அலாட் ஆகி எந்த காலேஜ்லையும் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டும்தான் ஃப்ரீ எக்ஸிட் ஆகலாம். செகண்ட் ரவுண்டில் நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் ஆகலாமான்னு கேட்டிங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட்டை பிடிச்சிட்டு தான் உங்களை ஃப்ரீ எக்ஸிட் ஆக விடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் அவைலபிள். அண்ட் நெக்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, சப்போஸ் சீட் அலாட் ஆச்சு அப்படின்னா சப்மிட் ஆப்ஷன் வில்லிங்னஸ் ஃபார் அப்கிரேடேஷன். நீங்கள் ஃப்ளோட் ஆகுறீங்களா இல்லை ஃப்ரீஸ் ஆகுறீங்களா அப்படின்றத கேட்பாங்க. அந்த டிசிஷன்ஸ் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் சப்போஸ் நீங்கள் ஃப்ரீஸ் ஆகுறீங்க, எனக்கு இந்த காலேஜே ஓகே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைன்லேயே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஃப்ளோட் ஆகுறீங்க அப்படின்னு சொன்னாலுமே நீங்களும் ஆன்லைனில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டு விதமான ஸ்டூடெண்ட்ஸுமே சீட் அலாட் ஆகி நீங்கள் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னாலே ஆன்லைனில் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணும். பர்த் சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு, அதே மாதிரி கேஸ்ட் சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட், இடபிள்யூஎஸ், எஸ்சி எஸ்டி இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இஎஸ்ஐசி கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, ஜிப்மர் இன்டர்னல் கோட்டானா ரெஸ்பெக்டிவ் டாக்குமெண்ட்ஸ் நமக்கு வரும், அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இந்த கன்சென்ட் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே எனக்கு ஓகே அப்படின்னா அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீட் டு அப்ளிகேஷன் கொடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக நம்மளோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். நம்மளோட ஒரு டீடைல்ஸாக நம்மளோட நீட் யூஜி அப்ளிகேஷன் நம்பராக இருக்கட்டும், நெக்ஸ்ட் நம்மளோட ரோல் நம்பர், இந்த டீடைல்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதெல்லாம் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான்.
ஸோ அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெமோ வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், பின்னாடி கமெண்ட்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் விசிட் பண்ணி பாருங்கள். அவசரப்பட்டு ரிஜிஸ்ட்ரேஷனில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. பிகாஸ் நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் இதில் பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்ல மார்க் எடுத்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 500க்கு மேலே 600க்கு மேலே மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் அப்ளிகேஷன் இந்த கவுன்சிலிங்கில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணி நம்ம சீட் வாங்க முடியாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பொறுமையாக நிதானமாக எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து வச்சுட்டு மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுங்க. பிகாஸ் நமக்கு கரெக்ஷன் விண்டோலாம் கொடுக்க மாட்டாங்க. டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்க, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணது வந்து பிளர்ரா இருக்கு, இல்ல வேற ஏதாவது டாக்குமெண்ட் மாத்தி அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நமக்கு ஒரே ஒரு தடவை கரெக்ஷன் விண்டோ மாதிரி ஓபன் பண்ணுவாங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுக்கு மட்டும். பட் நீங்க ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா என்ட்ரு பண்ணிட்டீங்க, இனிஷியல் தப்பா போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் கரெக்ஷன் விண்டோ கிடையாது. ஸோ நீங்க நீட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, நீட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்ன டீடைல்ஸ் கொடுத்தீங்களோ அதே டீடைல்ஸை என்ட்ரு பண்ணுங்க, எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணிடாதீங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இஎஸ்ஐசி கோட்டா இருக்கு இல்லையா, இஎஸ்ஐசி ஐபி வாட் சர்டிஃபிகேட் நான் வாங்கிட்டேன் மேம், இதுக்கு எப்படி நான் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே ப்ராப்ளமே கிடையாது. உங்களோட நீட் ரோல் நம்பர் இருக்கு இல்லையா, நீட் ரோல் நம்பர் நீங்க போட்டீங்க அப்படின்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடிலாம் ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷனில் என்ன கொடுத்தோமோ அதுவே வருதோ, அதே மாதிரி இஎஸ்ஐசி ஐபி வார்டுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த போர்ட்டலும் நம்மளோட எம்சிசி கவுன்சிலிங் போர்ட்டலும் அட்டாச் ஆகி லிங்க் ஆகி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இஎஸ்ஐசி ஐபி சர்டிஃபிகேட் ஆல்ரெடி அந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதோட டீடைல்ஸ் டேரெக்டாகவே உங்களோட ரோல் நம்பர் போட்டோன்னே அங்கேயே காட்டுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டேரெக்டாக இஎஸ்ஐசி ஐபி கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதான். டேரெக்டாக அந்த காலேஜஸ்மே உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது அந்த காலேஜஸ் ஆட் ஆயிடும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இதுக்குன்னு ஒரு தனி ஸ்டெப்போ தனி ப்ரொசீஜரோ தனி டிஃப்ரெண்ட் போர்ட்டலில் போய் கவுன்சிலிங்லாம் அட்டென்ட் பண்ண போகிறதே கிடையாது. ரொம்பவே சிம்பிள், ஆஸ் இட் இஸ் சேம் ஃபார் ஆல் தி கேண்டிடேட்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீட் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக பார்த்துட்டு அது கிளியர் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் டீடைல்டு வீடியோ நான் போட்டுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். See you all.